ஹரி படம்ன்றது ஸ்பீடாக தான் இருக்கும். அந்த படத்தில் நம்ம எப்பவுமே அதோட இது மாறாது. நீங்கள் ஹரி படம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாவே எல்லா படத்துலையும் இந்த ஆக்ஷன் இருக்க தான் செய்யும். ஹரி படம் நல்லாயிருக்கும். இந்த படம் அநியாயமாக இருக்குது. அந்த ஒரு சென்டிமெண்ட்டு அவர் சொல்கிறதெல்லாம் வந்து ஃபுல் ஃபைட்டு தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை படத்தில். ஹரி படம் மாதிரி தான், ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது படம். ஆக்ஷன் படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன். நல்லா இருந்துச்சு மூவி. லைக் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் மதரோட சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப மோசமாக இருக்குங்க, அநியாயமாக இருக்குது படம். சரியா, ஹரி படம் நல்லாயிருக்கும். இந்த படம் அநியாயமாக இருக்குது. அந்த ஒரு சென்டிமெண்ட்டு அவர் சொல்கிறதெல்லாம் வந்து ஃபுல் ஃபைட்டு தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை படத்தில். ஸ்டார்டிங் டு எண்டு ஃபைட்டு தான், வேறு எதுவுமே இல்லை. கதை ஒன்றுமே இல்லை. அப்படி சொல்ல முடியாதுங்க. அதான் நான் சொல்கிறேன், ஹரி படம்லாம் நிறைய பார்த்துருக்கோம், எக்ஸலண்ட்டாக எடுத்துருக்காரு. இவ்வளோ நாள் கழிச்சு அவர் கொடுக்கும்போது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டோரி கொடுத்துருக்கலாம். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டே வச்சு எடுத்துருக்காரு படத்தை ஃபுல்லாகவே. வேறு அவர் சொல்கிற அந்த சென்டிமெண்ட்டும் வந்து படத்தில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குது, பட் படம் டோட்டலி வேஸ்ட். காமெடின்ற பேரில் கழுத்தறுப்பு தான் இருக்குது. உண்மையிலே காமெடி டோட்டலி வேஸ்ட். படம் நல்லா இருக்குது சார். ஃபுல் ஆக்ஷன் தான், பயங்கர ஆக்ஷனு. எப்போயும் ஹரி படம் எதிர்பார்த்தோம் வந்து அதே மாதிரியே இருக்குது. எப்படி ஹரி படம் எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இல்லை, சென்டிமெண்ட் நல்லா சேர்த்துருக்குறாங்க. சென்டிமெண்ட் கொஞ்சம் கம்மி தான். சேம் பிரியாணி பவானி சங்கருக்கு சேம் அதே ரோல் கொடுத்துருக்குறாங்க. எப்படி விஷாலுக்கு ஒரு நல்ல ரோலோ அதே மாதிரி பிரியாணி பவானி சங்கர் நல்ல ரோல் கொடுத்துருக்குறாங்க. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னும் ரொம்ப சண்டை காட்சி ஓவராக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஹரி படம் இப்படி தானே இருக்குது எப்போவுமே, சர 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 சர. ஆமாம், படம் நல்லா சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. என்ன சார் காமெடி? யோகி பாபு காமெடி நல்லா இருக்குது சார். யோகி பாபு நல்லா இருக்குது. பட் சூரியத்தில் ரொம்ப மிஸ்ஸிங். பூஜையில் வந்து சூரியோடைய காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இதில் சூரியலேன்ற கவலை கொஞ்சம் இருந்தது. பட் யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காப்புல. யோகி நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் எப்பயும் ஹரிஸ் டைரக்ஷன்னாவே நம்ம இவர் தான், நம்ம யாராவது ஹரிஸ்ரீ பிரசாத் தான், தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான். அது பயங்கரமாக போட்டிருக்காரு. எங்கேயுமே சோட போகல. படம் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக்கு சேம் எஃபெக்ட். அது இல்லை, நம்ம ஹரி படம்லாம் எப்படி தானே இருக்கும். ஒவ்வொரு டேரக்டருக்கு ஒவ்வொரு இது. நம்ம ஹரி படத்துடைய டேரக்டர் நம்ம ஃபேவரெட்டு, அதை எதிர்பார்த்தா நம்ம வந்தோம். ஆனால் மற்ற டேரக்டர் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக போகும். ஹரி படம்ன்றது ஸ்பீடாக தான் இருக்கும். அந்த படத்தில் நம்ம எப்பவுமே அதோட இது மாறாது. நீங்கள் ஹரி படம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாவே எல்லா படத்துலையும் இந்த ஆக்ஷன் இருக்க தான் செய்யும். ஆமாம், கண்டிப்பாக விஷாலுக்கு இது ஒரு கம்பேக் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். விஷால் ஆக்டிங் எப்போவுமே சென்டிமெண்ட் பயங்கரமாக இருக்குது சார். சூப்பராக. ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோலாக இருந்திருக்குது. பிரியாணி பவானி சங்கர் எந்த இடத்துலையுமே வந்து என்ன செய்ய முடியல, ஒரு லவராக பார்க்காம ஒரு அம்மாவுக்கு செய்கிறதா பார்த்து செய்கிறாப்புல. அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஓகே, தேங்க்யூ சார். நாட் பேட், நல்லா இருக்கு படம். ஹரி படம் மாதிரி இருக்கா? ஹரி படம் மாதிரி தான், ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது படம். ஆக்ஷன் படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். ஆமாம், சென்டிமெண்ட் படமே சென்டிமெண்ட் ஆக்ஷன் எல்லாம் கலந்து தான். காமெடி ஓகே, நாட் பேட். அவ்வளோவா ஒன்றும் காமெடிலாம் இல்லை. படம் ஃபுல்லாக ஆக்ஷன் அண்ட் அம்மா சென்டிமெண்ட் படம். ஆவரேஜாக தான் இருக்குது. விஷால் படம் ஃபுல்லாக விஷால் தான் தாங்கி பிடிக்கார் படத்தையே. நல்லா இருந்துச்சு மூவி. லைக் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் மதரோட சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. இல்லை, எனக்கு போர் அடிக்கல. நான் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். மியூசிக் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப ஃபாஸ்ட். ஹரி படம் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் எப்படி போகிறதே தெரியாது. அதே மாதிரி என்ன ஃபுல் ஸ்பீடு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான் படம் ஃபுல்லாக. என்ன ஒரே சலிப்புனா அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் எடுத்தாரோ அதில் வரவங்கன்னா திருப்பி இதே வந்து வேறு கெட்ட போட்டு வராங்க. அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் காதுலேருந்து ரத்தம் வர மாதிரி ரொம்ப இறைச்சலாக தான் இருக்குது. இறைச்சல் அதிகமாக இருக்குது. மியூசிக்குன்னு இல்லை, ஆக்ஷனில் ரொம்ப அந்த லாரி சீன்லாம் ரொம்ப காது வலிக்க ஆரம்பிச்சிச்சு. பாட்டெலாம் ரொம்ப ஆவரேஜ் தான். விஷால் வந்து இன்னும் நடிச்சிருக்கலாம், ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு. அவர் சாங்ஸில் ரொம்ப ஆவரேஜ் தான், கேட்குற மாதிரி அவ்வளோலாம் இல்லை. படம் நல்லா கமர்ஷியலாக இருக்கும். உட்காந்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ. ஒரு 2 மணி நேரத்தில் சிரிப்பு வருது, 2 மணி நேரத்தில் அப்படியே போகுது. பெருசாக காமெடி தான் சொல்லுது. தேங்க்யூ. ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இல்லை இது ஒரு நாங்கள் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலியாக எடுத்து போய் பார்க்கலாம். இல்லை சென்டிமெண்ட்டாக இருக்குது, எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஹரி படம் அவர் எப்பவுமே எடுக்கிற மாதிரி அந்த சேசிங்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். சென்டிமெண்ட்டாக அது லவர்ஸ் படம் மாதிரி இல்லை, ஒரு அம்மா அப்பா சென்டிமெண்ட். படம் நல்லா இருக்கு. நல்லா ஃபைட்லாம் நல்லா இருக்கு. ஆனால் வித்தியாசமான கதையாக இருக்கு.
அம்மா சென்டிமெண்ட்டோட இருக்கு அந்த படம். லவ் பரவாயில்ல சார், பார்க்கலாம். பாஸ்ட் ரொம்ப நஷ்டம் நல்லா இருப்பார். இப்போ வர வர ரொம்ப டல்லாக இருக்குது படம். அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கும். எல்லா படம் ஹரி படம் நல்லா இருக்கு. விஷால் நல்லா நடிச்சிருக்காப்ல. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி பார்க்க முடியாது. அது ஆக்ஷன் ரத்தம் அது குழுவும் பார்க்க முடியாது. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. வேற லெவல் படம். நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக ஆக்ஷன் படம். நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நல்லா சூப்பராக படம். நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. நான் பார்த்தது அந்த விசால் சினிமா சூப்பராக இருக்கு. சாப்பிட்ற எப்படி இருந்துச்சு படம்? சூப்பராக இருந்துச்சா? படம் சூப்பராக இருக்குது. நல்லா பரவாயில்ல ப்ரோ.